السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 108 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 109வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த இலக்கணத்தை சார்ந்த இந்த கித்தாபை முழுமையாக கண்டு நாம் முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் மம்தூத், மக்சூர் இன்னும் மன்கூஸ் என்ற தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதில் தஸ்னியா முஃப்ரதாக வந்தால் என்ன சட்டம் என்று முடித்து விட்டோம். இப்ப அவைகளை மம்தூத், மகசூர், மன்கூஸ் இவைகள் என்றால் என்ன என்ற தெளிவை நாம் முதல் பாடத்தில் பார்த்து விட்டோம். அதோட தாரிஃப் என்ன, அது முஃப்ரதாக வந்தால் எப்படி வரும் என்பதை பார்த்து விட்டோம். அதை இரட்டிப்பாக கொண்டு வந்தால், இன்னும் ஜம்மு தஸ்ஹீஹாக ஜம்மு தக்கர் சாலிமாக கொண்டு வந்தால் அது எப்படி பார்க்க வேண்டும் என்று கடந்த பாடத்திலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் மன்கூஸ் எப்படி அதை இரட்டிப்பாக்க வேண்டும், ஜம்மு முதக்கர் சாலிமாக கொண்டு வர வேண்டும் என்று கடந்த பாடத்தில் பார்த்தோம். இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம்? மக்சூர் பா, இரண்டாவது பாடம். ஃபில் மக்சூரி, மக்சூர்ல எப்படி கொண்டு வர வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம். இப்ப மக்சூர்னா என்ன? கடைசியில் அலிஃப் வந்தால் அது என்னது? மக்சூர் ஆகும். அந்த வார்த்தை, ஒரு வார்த்தையின் கடைசியில் அலிஃப் வந்தால் லாசிமான அலிஃப் வந்தால் அது என்னவாகும்? மக்சூர் ஆகும். அதோடைய தெளிவெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அப்ப அப்ப மக்சூரிலே தஸ்னியா எப்படி வர வேண்டும், அதே போல ஜம் எப்படி வர வேண்டும் என்றுதான் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்றோம். பாருங்க, இப்ப இது ஒரு எளிமையான சட்டம் தான். அம்சாவில் கவனியுங்கள். ஃபத்வன், முஸ்தஃபன், முஸ்ததன், அசன், ரஹன். அப்ப இதுவெல்லாம் தன்வீனோட படிக்கிறோம். காரணம் என்னது? இதுவெல்லாம் அலிஃப்லாம் இல்லாம வந்திருக்குதுல்ல. அப்ப அலிஃப்லாம் இல்லாம வந்துச்சுன்னா கடைசியில யாலாம் எழுதுவோம். அலிஃப் யாலாம் எழுதுவோம், ஹத்துல இருக்கும். ஆனால் லஃப்ரன் மொழிவது என்ன இருக்காது? அந்த அலிஃப் இருக்காது, தன்வீனா தான் மொழிவோம். அப்படிதானே படிச்சிருக்கோம். சரி, என்னதான் என்றாலும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரட்டிப்பு எளிமையை கொண்டு தஸ்னியாவாக அதை கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப சில சமயம் என்னது, 4 எழுத்தாக இருக்கும் மக்சூர். அதுல மக்சூரோட எழுத்து யா 4வது எழுத்தா வந்திருக்கா? ஃபா, தா, வாவ். ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபா, தா 2, வாவ் 3, 4வது எழுத்தானே யா. அப்படி 4வது எழுத்தாகவோ 4ஐ விட அதிகமான எழுத்தாகவோ கடைசி எழுத்து அந்த மக்சூரோட எழுத்து வந்தால், இப்ப இதுல யா என்னது? 4வது எழுத்து. இதுல மீம், சாது, கா, ஃபா. யா 5வது எழுத்து. இதுல மீம், சா, தா, தா, ஐன். அப்புறம் யா 6வது எழுத்து. அப்ப 4வது எழுத்தாகவோ 5வது எழுத்தாகவோ 6வது எழுத்தாகவோ அந்த அலிஃப் வந்தால் யாவாக யாருன்னு எழுதுனா கூட என்னதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், என்னதான் அலிஃப் தானே படிப்போம். இப்ப அலிஃப் கடைசி 4வதோ 5வதோ 6வதோ வந்தால் அந்த அலிஃபாக இல்லாமல் அதை யாவாக மாற்றிவிட வேண்டும். தஸ்னியாவாக இருக்கும் பட்சத்தில் அது தஸ்னியாவாக ஆக்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்ய வேண்டும்? யாவாக மாற்றி விட வேண்டும். யாவாக மாத்திட்டாங்களா? இப்ப யாவாக மாத்தி அதுக்கப்புறமா ரஃபோடைய நிலைமையில அலிஃப் நூன் கொண்டு வரும். அது கொண்டு வாங்க. அதுவே என்னது? ஜர்ரு நசபுடைய நிலைமையில யானூன் கொண்டு வர்றோம். அது யானூன் கொண்டு வந்தாங்க. ஃபத்வா, ஃபத்வானின்னு படிச்சிடக் கூடாது. அந்த அலிஃப யாவா மாத்தி ஃபத்வய யாவா மாத்திட்டோமா, அதுக்கப்புறமா அலிஃப் நூன் கொண்டு வந்தோமா, ஃபத்வயானி. ஓகேவா? அதே போல அல் முஸ்தபா, அலிஃப்லாம் வந்தா முஸ்தபான்னு படிப்போம், அப்படிதானே? அதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அல் முஸ்தபா என்னது? முஸ்தபான்னு இருந்துச்சுன்னா இப்ப முஸ்தபா அது அலிஃப மாத்தி யாவா மாத்திட்டோம். இப்ப முஸ்தபைய அலிஃப மாத்தி என்ன செஞ்சிட்டோம்? முஸ்தபான்னு படிக்காம முஸ்தபைய அதுக்கப்புறமா அலிஃப் நூனை கொண்டு வந்திருக்கோம், அப்படிதானே? அப்ப இந்த அலிஃப் நூன் வந்து ரஃபோடைய நிலைமையில வரும். ஜரு நசப இடத்துல யா நூன் வரும். ஓகேவா? அப்ப யாவா மாத்திட்டு இருக்கோமா? இப்ப முஸ்ததா அந்த ஆவ
ஐய முஸ்தது ஐய யாவா மாத்திட்டோமா, அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருக்கோம், அலிஃப் நூன் ரஃபோடைய நிலைமையில கொண்டு வந்திருக்கோம். இப்ப இதான் சட்டம். என்னது, யா வந்துச்சுன்னா, அதாவது அலிஃப் நாலாவது எழுத்தோ ஐந்தோ ஆறாவது எழுத்தோ நாலை விட அதிகமா ஏதே ஒரு இடத்தில் அந்த மக்சூருடைய அலிஃப் வந்தால் அது யாவாக மாற்ற வேண்டும் தஸ்னியாவில். அந்த ஒரே ஒரு மாற்றம் தான், மிச்சதெல்லாம் சாதாரண தஸ்னியாவுடைய சட்டம் தான். மூணு எழுத்தா இருந்தா என்ன செய்யணும், மூணு எழுத்தா இருந்தா அதனுடைய அசலின் பக்கமே இதை திருப்ப வேண்டும். அவ்வளவுதான், மத்ததெல்லாம் சாதாரண தஸ்னியாவுடைய சட்டம் தான். இப்ப இந்த அசன் என்பதுல அசா இருக்கிறதுல இதோடைய அலிஃப் என்பது வாவை தொட்டும் புரண்டு அலிஃபாக வந்துள்ளது. இப்ப அந்த வாவின் பக்கமே திரும்பிடும். இப்ப ரஹான இந்த யாவை தொட்டும் திரும்பிதான் ரஹான்னு படிக்கிறோம். சரியா? இப்ப யாவை தொட்டும் புரண்டு அலிஃப் படிக்கிறதுனால அந்த அலிஃபை விட்டுட்டு அசனின் பக்கமே யாவின் பக்கம் திரும்பிடும். இப்ப அசா அசனு அசன் என்பது இதோடைய நம்ம தன்வீனாக தான் படிக்கணும். என்னது நக்கீராவாக இருந்தால் இப்ப உண்மையில அல் அசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அசா தானே. அப்ப அசா அசவ, இப்ப அசான்னு சொல்லாம அசவ, அந்த அலிஃபை தான் என்ன செஞ்சிட்டோம், வாவா மாத்திட்டோம். அசவ, அசா என்பது அசவன் மாறிடுச்சு. ரஹா என்பது ரஹைய, ரஹா ரஹையன் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அலிஃப் நூன் ரஃபா இருந்தா, அதே போல நசபு ஜர்ரா இருந்தா யானூன் சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் கொடுப்போம். அவ்வளவுதான் சட்டம். ஓகேவா? அப்ப எப்படி தஸ்னியா இருக்குன்னு தெரியுதா? அப்போ மக்சூருடைய அலிஃபு நான்கோ ஐந்தோ ஆறாவதாக வந்தால் அது யாவாக மாற்றி வேண்டும். அதே மூன்று எழுத்தாக இருந்தால் அதன் அசலின் பக்கம் திருப்ப வேண்டும். இது தஸ்னியா இருப்பதுடைய சட்டம். மக்சூரை தஸ்னியா இருக்கக்கூடிய சட்டம். ஜம்மு முதக்கர் சாலிம் எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்களா, இதுதான் ஜம்மு முதக்கர் சாலிம் எடுக்கக்கூடிய வகை. அப்ப என்ன செய்யணும், வாவ்னூன் அதிகப்படுத்தணும், யானூன் அதிகப்படுத்தணும். வாவ்னூன் எப்ப ரஃபோடைய நிலைமையில வாவ்னூன், அதே போல ஜர்ர நசபுடைய நிலைமையில யானூன் அதிகப்படுத்துவோம். அப்படிதானே? இதானே சாதாரண ஜம்மு முதக்கர் சாலிம்னா, நடுவில் எந்த மாற்றமும் ஆகும், கடைசியில வாவ்னூன் வரும், இல்லாட்டி யானூன் வரும். ஆனா இங்க என்ன செய்யணும்னா அலிஃப போக்கணும். இப்ப ஃபத்துவா, இப்போ முஸ்தபானா பாருங்க, முஸ்தபாக்கு என்ன செய்யணும், அலிஃப போத்திட்டு முஸ்தஃப, அவ்வளவுதான். முஸ்தது அதுக்கு அலிஃப போக்கிட்டு முஸ்தது அதுக்கப்புறமா வாவுனு கொண்டு வரணும். முஸ்தப அதுக்குமா வாவுனு கொண்டு இருக்கா, முஸ்தபவுன. இப்போ முஸ்தது முஸ்தது ஆன்னு படிக்காம முஸ்தது அதுக்குமா வாவுனு முஸ்தது அவுன. புரியுதா? அப்ப முஸ்தபாவுக்கு நம்ம ஜம்மு எடுக்கும் பொழுது எப்படி எடுத்திருக்கோம், அந்த அலிஃபை போக்குறோம், மக்சூருடைய அலிஃபை போக்கிட்டு வாவ் நூனு ரஃபோடைய நிலைமைக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இத என்னது, எந்த நிலைமையாக இருந்தால் ஜர்ரு நெசபின் நிலைமையாக இருந்தால் யானூன் கொண்டு வரணும், முஸ்தஃபைன முஸ்தத் ஐன அப்படின்னு என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஓகேவா? இதுதான் என்னது ஜம்மு முதக்கர் சாலிம் எடுப்பதுடைய வகை. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு தான் ஜம்மு முதக்கர் சாலிம் வரும். அதனாலதான் அது ரெண்டுத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. மத்ததுக்கெல்லாம் என்ன செய்யல, ஜம்மு முதக்கர் சாலிம் கொண்டு வரவில்லை. ஓகேவா? அப்ப என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு முதக்கர் சாலிம்க்கு மிகவும் இலகுவானது. மக்சூருடைய அலிஃபை போக்குறோம், அதுக்கப்புறம் வாவனூனை சேர்க்கிறோம். அவ்வளவுதான் என்னது சட்டம். ஓகேவா? ம். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், இதோடைய அர்த்தங்களை பார்த்து பாடத்திற்குள் போவோம். இப்ப பாருங்க, அல் அம்சிலத்து உதாரணங்கள். அல் முஃப்ரது ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அம்சா முதலாவது. ஃபத்வன் எனது சட்டம். முஸ்தஃபன் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவன். முஸ்ததஅன் கோரப்படக்கூடியது, அழைக்க தேடப்படக்கூடியது. அசன் கைத்தடி. ரஹன், அப்புறமா ரஹன் என்றால் கல்லு. என்ன கல்லு, அரைக்கும் கல், அதுதான் ரஹன் என்பார்கள். இப்ப பா பாருங்க, இரண்டாவது. அல் முசன்னா இருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஃபத்வயானி இரண்டு சட்டம். முஸ்தஃபயானி முஸ்தஃபயானி என்னது, தேர்ந்தெடுக்கப்படும் இருவர். முஸ்ததயானி அழைக்க தேடப்படக்கூடிய இருவர். அசவானி இரண்டு கைத்தடி. ரஹயானி இரண்டு கல், அரைக்கும் கல். இப்ப ஜீம் மூன்றாவது. ஜம்முல் முதக்கரி சாலிமு, சரியா, ஆண்பாலின் சாலிமான ஜம்மு, அப்படி விளக்கம் சொல்லிட்டோம்னா அதுக்கான விளக்கம். ஜீம் மூன்றாவது. முஸ்தபவுன முஸ்தது அவுன தேர்ந்தெடுக்கப்படும் பல நபர்கள். அழைக்க தேடப்படும் கோரப்படும் பல நபர்கள். சரியா? வாருங்கள் இப்பொழுது அல்பஹ்
ஆய்வு. இப்ப மேல விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்ப ஆய்வு பார்க்க போறோம். அல் கலிமாத்து ஃபத்வன் வ முஸ்தஃபன் வ முஸ்ததஅன் வ அஸன் வ ரஹன் என்ற இந்த வார்த்தைகள் ஆகிறது. குல்லுஹா இந்த வார்த்தைகள் அனைத்தும் அஸ்மா உன் மக்சூரத்துன் மக்சூரான இஸ்முகளாகும். மக்சூர்னா முன்னாடியே சொல்லிட்டோம். கடைசியில அலிஃப் வந்தா லாசிமான அலிஃப் வந்தா அது இஸ்மா மக்சூரா. எல்லாத்துலயும் அலிஃப் தானே வந்திருக்கு. இப்போ தன்வீன் வச்சு படிக்கிறோம். ஏன் இது நக்கீரா வந்ததுனால. அலிஃபு சலாசில் ஊலா மின்ஹா அந்த வார்த்தைகளிலிருந்து முதல் மூன்றில் உள்ள அலிஃப் ஆகிறது. ராபிஅத்துன் நான்காவதா இருக்கிறது. ஃபசாயிதன் நான்கை விட அதிகமானதா இருக்கிறது. இப்போ முதல் மூன்றுல பாருங்க அலிஃப் எத்தனாவதா இருக்கு? இங்க நாலாவதா வந்திருக்கா? ஃபா தா வாவ் யா. கடைசி நாலாவதா வந்திருக்கா? நாலை விட அதிகமாக. இப்ப இதுல ஐந்தாவதா வந்திருக்கு. அடுத்தது இதுல ஆறாவதா வந்திருக்கு. சோ முதல் மூன்று உதாரணங்கள் அலிஃபு நாலை விட அதிகமாக உள்ளது. அம்மா அலிஃபு அசன் வ ரஹன் இன்னும் அசா என்னும் ரஹாவில் உள்ள அலிஃப் ஆகிறது. ஃபஹிய அந்த அலிஃப் என்பது சாலிசத்துன் முன்கலிபத்துன் அன் வாவின் ஃபி ஊலாஹுமா அவ்விரண்டின் முதலாவதிலே வாவை தொட்டும் அன் யா இன் ஃபில் உஹ்ரா மற்றொன்றிலே யாவை தொட்டும் புரண்ட மூன்றாவதாக இருக்கிறது. அலிஃப் மூன்றாவதாக இருக்கிறது. இதுல பாருங்க முதலாவது அவ்விரண்டில் முதலாவது அசன் ரஹன் இதான முதலாவது. இப்ப இதுல வாவை தொட்டும் புரண்டு அலிஃப் வந்திருக்கு. இதுல யாவை தொட்டும் புரண்டு அலிஃப் வந்திருக்கு. சரியா? உந்துர் இலா முசன்னா ஹாதிஹில் கலிமாத்தி இந்த வார்த்தைகளின் இருமையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையின் பக்கம் பார். அப்படி பார்த்த அர்த்தத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அன்ன அலிஃப் அல் மக்சூரி அந்த மக்சூரோடு நிச்சயமாக அந்த மக்சூரோட அலிஃப் ஆகிறது. கது குலிபத்யா அன் திட்டமாக அது புரட்டப்பட்டது. யாவாக புரட்டப்பட்டது. ஃபி சலாசில் ஊலா முதல் மூன்று வார்த்தைகளிலே யாவாக புரட்டப்பட்டது. ஹை சுஹிய ராபிஅத்துன் வஃபசாயிதன் அந்த அலிஃப் நான்கை விட அதிகமாக இருக்கிறது என்பதை கவனித்து முதல் மூன்றிலே அந்த மூன்று வார்த்தைகளே அந்த அலிஃப் யாவாக என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டது. அன்னஹா இன்னும் நிச்சயமாக அந்த அலிஃப் ஆகிறது ருத்தத்தில அஸ்லிஹா அந்த அலிஃபோடைய அசலின் பக்கம் திருப்பப்பட்டது. ஃபில் கலிமத்தைனில் அஹீரத்தைனி ஹைசு ஹிய சாலிசத்துன் அந்த அலிஃப் மூன்றாவதாக இருக்கிறது என்பதை கவனித்து கடைசி இரண்டு வார்த்தைகளிலே அந்த அலிஃபுடைய அசலின் பக்கமே திருப்பப்பட்டது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். சரியா? அப்ப அது ரெண்டுத்தையும் நம்ம பெற்றுக்கணும். முசன்னாவை பாருங்க. அப்ப அலிஃப் நாலை விட அதிகமா அஞ்சோ ஆறோ நாலாவதாகவோ அஞ்சாவதாகவோ ஆறாவதாக வரும் பொழுது என்ன செஞ்சோம்? அத இங்க பாத்தீங்களா யாவாக புரட்டப்பட்டது. இங்க அலிஃப் இருந்துச்சு, இங்க யா வந்துச்சு. முன்னாடியே வளர்க்கணும்ல. இங்க யாவா புரட்டிட்டோம். இங்க என்ன செஞ்சோம்? யாவா புரட்டிட்டோம். இப்ப யாவா புரட்டணுமா? எப்ப இப்படி யாவா மாத்தணும்? நாலாவதா ஐந்தாவதாவோ அல்ல ஆறாவதாகவோ அலிஃப் வந்தால் இப்படி புரட்டணும். அதே போல எல்லாத்தையும் யாவா புரட்டிட்டோம். இங்க ரெண்டுல பாருங்க மூணாவதா வந்தனால அலிஃப் அசலின் பக்கமே திருப்பிட்டோம். அப்ப இங்க வாவு தான் அசல், அதுதான் அலிஃபாக மாறியது. அதனால அந்த அசலின் பக்கமே திருப்பி வாவை கொண்டு வந்தோம். இங்கு யாதான் அசல், அதை தான் அலிஃபாக மாத்தி ரஹான் வந்துள்ளது. அதனால அந்த யாவை மறுபடியும் அசலின் பக்கமே திருப்பி விட்டோம். சரியா? அப்படிதானே பெற்றுக்கொண்டோம். அடுத்து பாருங்க. உந்துர் இலாமா ஜுமிஅ மின்ஹா ஜம்அ முதக்கரின் சாலிமன் இன்னும் நீ பார். இலாமா ஜுமிஅ மின்ஹா அந்த வார்த்தைகளில் இருந்து ஜம்மு செய்யப்படும் ஒன்றின் பக்கம் பார். ஜம்அ முதக்கரின் சாலிமன் ஆண் பாலின் சாலிமான ஜம்மாக அந்த வார்த்தைகளிலிருந்து ஜம்மு செய்யப்பட்டதே அந்த ஒன்றின் பக்கம் பார். அப்ப அவைகளிலிருந்து ஜம்மு செய்யப்பட்டது எத்தனை? ரெண்டு தானே. அந்த ரெண்டை மட்டும் பார். அதன் பக்கம் பார்த்தால் நீ பெற்றுக்கொள்வாய். அன்ன அலிஃப் அல் மக்சூரி நிச்சயமாக மக்சூரோட அலிஃப் ஆகிறது. அது ஹுதிஃபத் ஃபில் ஜம்இ அந்த பன்மையிலே அந்த பன்மையாக்கப்பட்டது. அப்படிதானே? அந்த பன்மையிலே போக்கப்பட்டதாக மக்சூருடைய அலிஃபை நீ பெற்றுக்கொள்வாய். வபக்கிய மா கபலஹா மஃப்தூஹன் அந்த அலிஃபுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்ஹ் செய்யப்பட்ட நிலையில் மீதமாக இருப்பதாக என்ன செய்வாய்? அப்ப பக்கிய மா கபலஹா மஹ்தூஃபன் அந்த அலிஃபுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்ஹ் செய்யப்பட்டதா ஃபத்ஹ் செய்யப்பட்ட நிலையில் மீதமாக இருப்பதாக நீ பெற்றுக்கொள்வாய். பாருங்க அதுல ஜம்மு முதக்கர் சாலிம் ரெண்டுத்துக்கு தான் வரும்.
எது எது? முஸ்தபா, முஸ்ததா. ரெண்டுத்துக்கு மட்டும் தான் என்ன ஒரு ஜம்மு முதக்கர். இதுக்கு ஃபத்வாக்கு வராது, அதுக்கு ஃபதாவான் தான் வரும், ஜம்மு தக்சீராக தான் வரும். ஜம்மு முதக்கர் சாலிமாக வராது. அப்ப வரக்கூடிய இந்த இரண்டிற்கும் எப்படி வந்திருக்கிறது? அந்த மக்சூருடைய அலிஃப், இந்த அதான இது ரெண்டத்தையும் போக்கிட்டோம், முன்னாடியே விளக்கிட்டோம், அதனால ஷார்ட்டா சொல்றோம். என்ன அந்த அலிஃபை போக்கிட்டு அந்த ஃபாவு ஐனுக்கு அப்புறம் ஃபத்தஹுடைய நிலையிலேயே ஃபாவுக்கு ஃபத்தஹு ஐனுக்கு ஃபத்தஹு வச்சு அந்த நிலையிலேயே அதுக்கப்புறமா வாவு நூனை கொண்டு வந்திருக்கோம். சரியா? பாத்தீங்களா, ஃபாவுக்கு ஃபத்தஹ் வந்திருக்கா, ஐனுக்கு ஃபத்தஹ் வந்திருக்கா. அதான் அங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னால் வந்து ஃபத்தஹ் செய்யப்பட்ட நிலையில் மீதமாக இருப்பதாக, மீதமானதாக நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். அப்படின்னு பெற்றுக்கொண்டோம். அப்புறம் பாருங்க, அன் ما يصح جمعه من هذه الكلمات جمع مؤنث سالما. இன்னும் நீ நாடினாய் என்றால் அந்த ஜம்மு செய்வதற்கு, எதை ஜம்மாக்குவதற்கு, மா யசிஹு ஜம்அஹு, எதனுடைய ஜம்மு எடுப்பது சரியாகுமோ அந்த ஒன்றை ஜம்மாக்குவதற்கு, மின்ஹாதிகள் கலிமாக்கி, இந்த வார்த்தைகளிலிருந்து எதை ஜம்மு எடுப்பது, எந்த ஜம்மு எடுப்பது? ஜம்அ முஅன்னஸின் சாலிமன், பெண்பால் சாலிமான ஜம்மாக இந்த வார்த்தைகளில் இருந்து எதை ஜம் எடுப்பது சஹீஹாகுமோ, சரியாகுமோ அந்த ஒன்றை ஜம் எடுக்க நீ நாடினார். அப்ப இந்த வார்த்தைகளிலிருந்து பெண்பால் முஅன்னஸாக ஜம் எடுப்பது எதுவெல்லாம் சஹீஹாகுமோ, சாலிமான ஜம். சாலிமான ஜம்னா கடைசியில மட்டும் அலிஃப்தா வருவதுதான் என்னது சாலிமான ஜம். நடுவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கடைசியில மட்டும் அலிஃப்தா வருவது தானே சாலிமான பெண்பால் ஜம்மு. அப்ப அந்த ஜம் எதுக்கெல்லாம் சஹீஹாகுமோ அந்த வார்த்தைகளுக்கு நீ அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக ஜம்மு எடுக்க நாடினால், ஃபத்தபி, நீ பின்பற்று, ஃபீ ஜம்இஹி, அதை அந்த வார்த்தையை ஜம்மு செய்வதிலே நீ பின்பற்று, மா இத்தபஅதஹு ஃபீ தஸ்னியதிஹி, அதனுடைய இருமையாக்குவதிலே எதை நீ பின்பற்றினாயோ அந்த ஒன்றையே அதை பன்மையாக்குவதிலேயும் பின்பற்று. அப்ப அந்த வார்த்தையை இருமையாக்குவதில் எந்த சட்டத்தை நீ பின்பற்றினாயோ அந்த சட்டத்தையே அந்த வார்த்தையை பன்மையாக்குவதை நீ என்ன செய்? பின்பற்று. அப்ப தஸ்னியா ஆக்குவதற்கு என்ன சட்டத்தை பின்பற்றணுமோ அதே சட்டம் தான் எதுக்கும் யூஸ் பண்ணணும், அதை பன்மையாக்குவதற்கும் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? யாவா புரட்டணும்ல. நாலாவது, ஐந்தாவது, ஆறாவதா வந்தா அந்த அலிஃபை யாவா புரட்டணும். அதான் தஸ்னியா. அதே போல இதுக்கும் புரட்டணும். அதே மூணாவதா வந்தா அசலின் பக்கம் மீட்டணும். அதே போல இங்க என்ன செய்யணும்? அசலின் பக்கம் மீட்டணும். பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க, வக்குல், எனவே நீ கூறு, ஃபத்வயாத்துன், ஃபத்வயாத்துன் என்று நீ என்ன செய்? கூறு, பிகல்பில் அலிஃபியா அன், அலிஃபை யாவாக புரட்டுவதை கொண்டு ஃபத்வயாத்துன் என்று கூறு. அலிஃப் தா கடைசியில கொண்டு வந்திருக்கோமா, அப்ப ஜம்மு முஅன்னஸ் தானே. இங்க என்ன செஞ்சிருக்கோம்? ஃபத்வா அப்படின்னு இருந்தது, ஃபத்வய அப்படின்னு அலிஃபை யாவா மாத்தி அதுக்கப்புறமா அலிஃப் தா கொண்டு வந்திருக்கோம். ஃபத்வான்னு இல்லாம ஃபத்வயன்னு மாத்திட்டோமா, தஸ்னியாவுக்கு செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கோமா. அப்ப அந்த மாதிரி செஞ்சு என்ன செஞ்சிருக்கோம்? மாத்திருக்கோம். ஓகேவா? பல ஃபத்வாக்கள், பல சட்டங்கள். சரியா? அடுத்து பாருங்க, அசவாத்துன், பல கைத்தடிகள். இப்ப இது பெண்பால், அலிஃப் தான் வந்திருக்கா கடைசியில, நடுவுல எதுவுமே மாத்தல. என்ன, இங்க அசான் இருந்தது, அசவான்னு அசலின் பக்கமே மாத்திட்டு அதுக்கப்புறம் அலிஃப் தாவு சேர்த்திருக்கோம். சரியா? பல கைத்தடிகள், அசவாத்துன். ஓகேவா? அப்ப அசவாத்துன் என்று கூறு. ரஹயாத்துன், இன்னும் ரஹயாத்துன் என்று கூறு. ரஹயாத்துன்னா பல கல்கள், அரைக்கும் கல்கள். சரியா? அப்ப கற்கள். அப்ப ரஹயாத்துன் இங்க என்ன செஞ்சிருக்கோம்? ரஹான் இல்லாம ரஹயான் மாத்திட்டு அதுக்கப்புறமா அலிஃப்தாவை சேர்த்திருக்கோம். ஓகேவா? அப்ப இதுதான். அப்ப இது எங்க படிச்ச சட்டம்? தஸ்னியால என்ன படிச்சு செஞ்சோமோ அதே தானே ஜம்மு முஅன்னஸ் சாலிமுக்கும் செஞ்சிருக்கோம். அப்ப எதுக்கு சஹீஹாகுமோ அதுக்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான் என்ன வரும்? பெண்பால் வரும். அதனாலதான் இது மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி வந்திருக்காங்க. ஃபத்வயாத்துன், ஹசவாத்துன், ரஹயாத்துன் பிரத்தில் அலிஃபி இலா அஸ்லிஹா, அலிஃபை அதனுடைய அந்த அலிஃபோடைய அஸ்லின் பக்கமே மீட்டுவதை கொண்டு ரஹயாத்துன் என்று கூறு. யாவாக அலிஃபை யாவாக புரட்டுவதை கொண்டு ஃபதவயாத்துன் என்று கூறு. ஆக நாம் ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிம், இன்னும் தஸ்னியா எப்படி எடுக்க வேண்டும் என்று மக்சூருக்கு நாம் படித்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது காயிதாவை படிப்போம். அல் காயிதா, சட்டம் 153வது சட்டத்தை இப்பொழுது படிக்க இருக்கின்றோம். 153வது சட்டத்தை பாருங்கள். யுசன்னல் மக்சூரு, மக்சூர் தஸ்னியா ஆக்கப்படும், இருமையாக்கப்படும், பிசியாதத்தி அலிஃபின் வ நூனின் ஃபி ஹாலத்தி ரஃபஇ,
ரஃபோடைய நிலையிலே அலிஃப் எனும் நூனை அதிகமாகுவதை கொண்டும் வயா இன் வ நூனின் ஃபி ஹாலத்தை நஸ்பி வல் ஜர்ரி நஸ்பி என்னும் ஜர்ருடைய இரண்டு நிலைமைகளிலே யா என்னும் நூனை அதிகமாக்குவதை கொண்டும் ரஃபோடைய நிலைமையிலே அலிஃப் நூனை அதிகமாக்குவதை கொண்டும் மக்சூர் இருமையாக்கப்படுமா கல்பில் அலிஃபி யா அன் அலிஃபை யாவாக புரட்டுவதுடன் இன்கான திராபியத்தன் அந்த அலிஃப் நான்காவதாக இருந்தால் ஃபசாயிதன் நான்கை விட அதிகமானதாக ஆகியிருந்தால் இந்த யாவாக அந்த அலிஃபை புரட்டுவதுடன் வரத்திஹா இன்னும் அலிஃபை மீட்டுவதுடன் இல்ல அஸ்லிஹா அந்த அலிஃபின் அசனின் பக்கமே அந்த அலிஃபை மீட்டுவதுடன் இன்கான சாலிசத்தன் அந்த அலிஃப் மூன்றாவதாக இருந்தால் அந்த அலிஃபுடைய அசலின் பக்கமே அந்த அலிஃபை மீட்டுவதுடன் அந்த அலிஃப் நான்காவதாகவோ நான்கை விட அதிகமாக இருந்தால் அந்த அலிஃபை யாவாக புரட்டுவதுடன் ஜர்ரை இன்னும் நஸ்புடைய இரண்டு நிலைமைகளில் யானூனு யானூன் அதிகமாகுவதை கொண்டும் ரஃபோடைய நிலைமையிலே அலிஃப் நூன் அதிகமாகுவதை கொண்டும் மக்குசூர் என்ன செய்யப்படும் இருமையாக்கப்படும். இதோடைய விளக்கம் எல்லாம் தெளிவா என்ன செஞ்சிட்டோம் பாடத்துல பார்த்துட்டோமா. அடுத்து பாருங்க 154வது சட்டம் யுஜ்மஉல் மக்குசூர் ஜம்மு ஆக்கப்படும். எப்படி ஜம்மு ஜமஅன் போட்டிருக்கு என்னது சரியா முதக்கரின் சாலிமன் ஆண்பால் சாலிமான ஜம்மாக அந்த மக்சூர் என்ன செய்யப்படும் பன்மையாக்கப்படும் பி ஜியாதத்தி வாவின் வனூனின் அவ் யாஇன் வனூனின் ஃபி ஆஹிரிஹி அந்த ஜம்முடைய கடைசியிலே நூன் இன்னும் யா அல்லது வாவ் இன்னும் நூனை அதிகமாக்குவதை கொண்டு ஜம்மு முதக்கர் சாலிமாக மக்சூர் ஜம்மு செய்யப்படும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஹதிஃபி அலிஃபிஹி அந்த மக்சூருடைய அலிஃபை போக்குவதுடன் யாவுக்கு முன்னால் அல்லது யாவுக்கு முன்னால் ஃபத்ஹாவை மீதமாக்குவதுடன் அதனுடைய அலிஃபை போக்குவதுடன் அந்த ஜம்முடைய கடைசியிலே நூன் இன்னும் யா அல்லது வாவ் என்னும் நூனை அதிகமாக்குவதை கொண்டு ஜம்மு முதக்கர் சாலிமாக மக்சூர் பன்மையாக்கப்படும். அப்ப இதோடைய தெளிவுகள் எல்லாம் விளக்கங்கள் எல்லாம் மேல பார்த்துட்டோம். சரி, அடுத்து பாருங்க 155வது சட்டம் யுஜ்மஉல் மக்சூர் பன்மையாக்கப்படும் ஜம்மாக்கப்படும். ஜம்அ முஅன்னஸின் சாலிமன் பெண்பால் சாலிமான ஜம்மாக மக்சூர் பன்மையாக்கப்படும் பிசியாதத்தி அலிஃபின் வதாஇன் ஃபி ஆஹிரிஹி அதனுடைய கடைசியிலே அந்த மக்சூருடைய கடைசியிலே அலிஃபினும் தாவை அதிகமாக்குவதை கொண்டு ஜம்மு முஅன்ன சாலிமாக மக்சூர் என்ன செய்யப்படும் ஜம்மாக்கப்படும். சரியா யுத்தபஉ ஃபி ஜம்இஹி மத்துபிஅ ஃபி தஸ்னியதிஹி இன்னும் அந்த மக்சூரை ஜம்மு செய்வதிலே பின்பற்றப்படும் மத்துபிஅ ஃபி தஸ்னியதிஹி அந்த மக்சூரை இனிமையாக்குவதிலே என்ன பின்பற்றப்பட்டதோ எது பின்பற்றப்பட்டதோ அதுவே அந்த மக்சூரை ஜம்மு செய்வதிலே பன்மை செய்வதிலே பின்பற்றப்படும். அதே தஸ்னியாக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் ஜம்மு முஅன்ன சாலிமுக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்து விட்டோம் இந்த சட்டத்தை முழுவதுமாக பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்து பாடங்களில் 2 முடிச்சிட்டு வரைக்கும் மக்சூர் மன்கூஸ் அதுக்கு தஸ்னியா எப்படி வரும் ஜம்மு முதக்கர் சாலிம் அப்படின்னு நம்ம பாடத்தை ஆரம்பத்துல சொன்னாங்களே அது ஜம்மு எப்படி எடுக்க வேண்டும் தஸ்னியா எப்படி எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் எதை போக்க வேண்டும் எப்பொழுது போக்க வேண்டும் எப்போ போக்க கூடாது என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன செய்ய போறோம் அடுத்து ஒண்ணுதான் இருக்கு மம்தூது. அந்த மம்தூதுக்கு எப்படி தஸ்னியா எடுக்க வேண்டும் ஜம் எடுக்க வேண்டும் அதுதான் எனது கடைசி இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய கடைசி பாடம். 2 மம்சா முடிச்சாச்சு இப்ப என்ன செய்ய போறோம் ஜீம் பார்க்க போறோம். இந்த ஜீமுடன் என்னவாகிடும் இந்த பாடம் முடிந்துவிடும். வாருங்கள் இந்த பாடத்தை தொடர்ந்து காண்போம். இதன் மூலம் முழு பயனையும் என்ன செய்வோம் நாம் அடைவோம். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா இதன் மூலம் நம்மளுக்கு முழுமையான அவங்களுடைய ரிலாவை நம்மளுக்கு தந்தருள்வானாக. குரானை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.